பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். மன ஏக்கத்துடன் இறைவனை அழைத்தால் அவரது அருள் உண்டாகும், அவரது அனுபூதி உண்டாகும். எல்லா வழிகள் மூலமும் இறைவனை அடையலாம். மன ஏக்கமே முக்கியம். ஒரே கடவுளை பல பெயர்களால் அழைக்கிறோம். அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை சிலர் பெற்றிருக்கிறார்கள். ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனை நான் ஒரு முறை பார்த்தேன். அந்த ஆவி எவ்வளவோ பொருட்களை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த அசாதாரணமான சக்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இதனால் இறையனுபூதி கிடைக்குமா என்ன? இறையனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லாமே வீண். மீண்டும் பிறக்க வேண்டும். பக்திதான் சாரம். பகவானின் நாமத்தையும் புகழையும் எப்போதும் பாடிக்கொண்டே இருந்தால் பக்தி உண்டாகும். என்னுடைய மதம்தான் சரியானது, மற்றவர்களுடைய மதங்களெல்லாம் தவறானவை என்று நினைப்பது சரியல்ல. எல்லா பாதைகள் வழியாகவும் அவரை அடைய முடியும். ஆழ்ந்த மன இயக்கம் இருந்தால் போதும். எண்ணற்ற மதங்கள், எண்ணற்ற பாதைகள். இதோ பார், இறைவனை காண முடியும். அவர் மனம் வாக்குகளுக்கு எட்டாதவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அவர் உலகியலில் மூழ்கிய மனத்திற்கு புலப்படாதவர். தூய மனம், தூய புத்தி இவற்றால் அவரை அடைய முடியும். சாது சங்கம், பிரார்த்தனை, குருவின் உபதேசம் முதலியவை அவசியமானவை. அப்போதுதான் மனம் தூய்மை பெறும். பிறகு இறைவனின் காட்சி கிடைக்கும். அழுக்கு தண்ணீரில் படிகாரத்தை இட்டால் தண்ணீர் தெளிகிறது. அதன் பிறகு அதில் முகம் பார்க்க முடியும். தூசி படிந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது. மனம் அழுக்காக இருந்தால் அதில் இறைவன் தெரிய மாட்டான். தூய மனம் பெற்றால் இறைவனை காணலாம்.